அனைவருக்கும் வணக்கம். இப்போ சமீபத்தில் பரிதாபங்கள் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் ஒன்று உண்டு. எல்லாருமே பார்த்துருப்போம். கோபி சுதாகர் தெரியாத ஆளே கிடையாது. இணையதளத்தை யூடியூப், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுற எல்லாருமே பார்த்துருப்பாங்க. அந்த பிரபலமாக்கக்கூடியவங்க அவங்க பொதுவாக எப்படி பிரபலமாகறாங்கன்னா, அரசியல் கண்டென்ட்டை கலாய்ச்சி பேசின உடனே நிறைய பேர் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப ட்ரெண்டாக போக ஆரம்பிக்கி எல்லாருக்கும் எல்லா அரசியல் கட்சி தலைவரையும் டிஃப்ரெண்ட்டாக கலாய்ப்பாங்க. சூப்பராக இருக்கும். இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னே கிட்டத்தட்ட ஒரு பல வருஷம் ஆயிடுச்சு, ஒரு 3 வருஷமாச்சு, எந்த ஒரு கட்சியுமே அவங்க கலாய்ச்சி போட்டது கிடையாது. ஒரு தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு கட்சியுமே கலாய்க்கிறது ஒரு கட்சி ஸ்கிரிப்ட் எடுத்தாங்க, அந்த கட்சியை வச்சு சூப்பராக கலாய்ச்சி கூட காமெடி வச்சு கொண்டு போவாங்க. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக எந்த விதமான அரசியல் பதிவும் போடாத காரணம் அவங்களுக்கு ஒரு மிரட்டல் வந்துடும். ஏதாவது கட்சியை பற்றி பேசுனாங்க, மிரட்டலை கொடுப்பாங்கல்ல, பேச தவிர்த்துட்டு இருந்தாங்க, பேச நிப்பாட்டாங்க. இப்போ கடைசியாக கூட பாமக கட்சி வச்சு பயங்கரமாக கலாச்சி போட்ட உடனே பெரிய மிரட்டல் வந்துச்சு. அதோட கொஞ்சம் கொஞ்சமாக அரசியல் கட்சி பதிவு நிப்பாட்ட ஆரம்பித்தாங்க. ஆனால் இப்போ 2 தினங்களுக்கு முன்னக்கூட்டி இந்த கோபி சுதாகர் டீம், பரிதாப டீம் திரும்பியும் ஒரு அரசியல் கண்டென்ட் எல்லா கட்சி தலைவர்களையுமே கிண்டல் பண்ணி கண்டென்ட் ஒரு சூப்பர் வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க. அது முதல்ல சில பேர் அவர் என்ன வீடியோ போட்டிருக்காங்களே புரியுது, இவர் எந்த தலைவர் பேசுறாரு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறது லேட்டாக இருக்கும். அந்த அளவுக்கு மைண்ட்விட்டை வாட்ச் பண்ணி சூப்பராக போடுவாங்க. அதில் முதல் ஸ்கிரிப்ட் வீடு வரக்கூடிய பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் ஒரு வீட்டுக்கு போய் டிவி மணிக்கு ஒரு காட்சி இருந்திருக்காங்க. எல்லாம் டிவி ஓடிக்கிட்டு இருக்கா, டிவில என்ன பாக்குறீங்க? டக்கு வித்து பேபானி பாத்தீங்களா? பாக்குறீங்களா? இல்ல பாக்கல, சின்ன பிள்ளைங்க சேனல் மாத்திருச்சு, இளைஞர் தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அது எந்த அளவுக்கு கச்சிதமா ஸ்கிரிப்டடான வீடியோவோ அதை சூப்பரா எடுத்து காமிச்சிருப்பாங்க. ஐயா சாப்பிட்டு போங்க, நீங்க சாப்பிடுறீங்க. இல்ல டீ போதும், டீ வேட்பாளர் சும்மா இருக்கிறவர் அவருக்கு டீ, அவருக்கு டீ தண்ணி ஒருத்தர் போக மாட்டாருங்க, கத்திக்கிட்டு தான் இருக்காங்க. சரி வரட்டா? அதே மாதிரி நம்ம தற்போது தலைவர் நம்ம அண்ணனுக்கு எப்படி கண்டென்ட் போடணும், அந்த கட்சியில கூட எந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அவர் கூட இருக்கிற பாடிகார்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, அதெல்லாம் சூப்பரா காமிச்சிருப்பாங்க. காரைக்குடி மக்களுக்கு இந்த நேரத்துல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தலைவர் கன்னியாகுமரி தெரியும், காரைக்குடியில நான் சொல்ல மறந்துட்டேன். அந்த மக்களுக்கு இங்க நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது அது இல்ல, நெஞ்சில் குடியிருக்கும் காரைக்குடி மக்கள், இல்ல புரியல, காரைக்குடி மக்களுக்கும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். ஏன்னா அன்னைக்கு பேச முடியாம போச்சு. மாட்டிக்க என்ன நல்லா இருக்கும், உனக்கு சூட்டா இருக்கும். வேற பால் வாங்கணும், மூக்குல மாட்டுறதுக்கு, அது மட்டும் வாங்கிட்டு வரேன். வாழ்க்கையில் அப்படி ஒரு காட்சியை விஜய் கூட பார்த்துருக்க மாட்டாரு. அவருடைய 69 படங்கள்ல அதை தாண்டி சூப்பரா அந்த ஸ்கிரிப்ட் கணக்கு வச்சுதான் போட்டு எடுத்துருக்காங்க. 2 கட்சிக்கு மட்டும்தான் போட்டியே. ஒண்ணு இன்னொன்னு கான்பிடண்டா இருக்க, நல்லதே நடந்து போயிட்டு. இத பெரிய விஷயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த கோபி சுதாகர் டீம் பரிதாப டீம் ஒவ்வொரு கட்சி தலைவருமே கலாச்சி தான் போட்டிருப்பாங்க. டிடி தினகரா இருக்கட்டும், இல்ல எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும், இல்ல அண்ணாமலை வச்சு ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்து ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த ஸ்கிரிப்டா இருக்கட்டும், இது எல்லாமே ஒவ்வொருத்தங்களையும் கலாய்ச்சி அவங்க எப்படி முன்னிலைப்படுத்துறாங்க, அவங்க எப்படி பிரச்சாரம் பண்றாங்க அப்படிங்கிறத காமிச்சிருப்பாங்க. ஆனா சுதாகரும் கோபியோடைய டீம் பார்த்துக்கிட்டீங்கன்னா, சீமான் அவர்களை காட்டும் போது மட்டும் கலாய்க்காம, சீமான் அவர்கள் தன்னுடைய இந்த பிரச்சாரத்துல எந்த மாதிரி பிரச்சனை சந்திச்சாரு, அது சமீபத்தில் சீமான் அவர்கள் பேசும்போது மலையில் நினைஞ்சுக்கிட்டு பேசுவாங்க. அந்த காட்சியை வச்சுக்கிட்டு சீமானவர்களை கலாய்க்காம, சீமான் கட்சிக்காரங்களையும் கலாய்க்காம, கிண்டல் பண்ணாம, கேலி பண்ணாம, சீமானவர்கள் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக எப்படி உழைக்கிறார் அப்படிங்கிறத நமக்கு நகைச்சுவை கடத்துறாங்க. அவ்வளவு சூப்பரா பர்ஃபெக்டா பண்ணிருப்பாங்க. உங்களுக்கு விளங்குதா? இந்த இடத்துல போட்டிருக்கேன் பாத்தீங்களா? இந்த திட்டங்களை பாத்தியா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் என்னிடம் அதற்கான தீர்வு உண்டு. அதற்கான பொறுமை, உட்கார்ந்து கேட்கக்கூடிய அந்த தன்மை உங்களுக்கு என்றைக்கு வருகிறதோ அன்றைக்கு தமிழ்நாடு மாறும். இப்ப ஸ்டாலினை பத்தி பேச வச்சுக்கோங்களேன், அதை இன்ஸ்டாகிராம்ல எடுத்து அவங்க கட்சிக்காரங்களோ இல்ல அவங்க கட்சி இருக்கக்கூடிய பயணிக்கிறவங்களோ, திமுக ஓட்டு போட்டு நினைக்கக்கூடிய திமுகக்கு இன்ஃபுளுன்ஸ் ஒர்க் பண்ணுவாங்களா, இவங்களோ எடுத்து பதிவு பண்ண முடியாது.
அதே மாதிரி தான் ஏடிஎம்கே சார்பாக எடப்பாடி பழனிசாமி இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். எடப்பாடி பழனிசாமி பேசக்கூடிய அவங்க ட்ரோல் பண்ணி போட்டிருக்க வீடியோ எடுத்து ஏடிஎம் கட்சிக்காரங்க பிரச்சாரத்துக்கு பயன்படுத்த முடியாது. டிவிக்கு கட்சி நீங்க சொல்லவே வேண்டாம் போட்டு குழந்தை எடுத்திருப்பாங்க. அதுவும் அந்த ஹைலைட் என்ன தெரியுங்களா, தண்ணி பழத்துக்கு உள்ளதுக்கு போட்டிருப்பாங்களா, அதான் ஹைலைட்டா பண்ணிருப்பாங்க. தம்பி கீழே நண்பா, கீழே ஆளு உட்காந்துருக்கா நண்பா. தலைவா இந்த சைக்கிள் தலைவா உனக்கு பிடிச்சது தலைவா நண்பா. தலைவா ஐயோ என் தலைவன் வெயில் அடிக்கிறானே தலைவா இந்த வாட்டர் மெலன் நண்பா. பழத்தை முழுசா தூக்கி போடாதீங்க நண்பா, உள்ள ஒருத்தர் தலையில விழுந்துருச்சு, கையில கீத்தா வெட்டி கொடுங்க, இல்லன்னா வேணாம் நண்பா. நண்பா கீழே ஆளு உட்காந்துருக்காங்க நண்பா, வண்டிக்கு கீழே அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து இவங்க வந்து அந்த விஷயத்த ஒரு ஸ்டேட்டஸாவோ இல்லை அதை இன்ஃப்ளூயன்ஸரை பயன்படுத்தவோ வாய்ப்பே கிடையாது. ஆனா கோர்பூர் சார் பண்ண அந்த பரிதாபங்கள்ல சீமானவர்களுக்காக பண்ணப்பட்ட வீடியோவில் நிறைய பேர் எடுத்து நாம் தமிழர் கட்சிக்காரங்க எடுத்து இணையதளத்தில் பகிர்றாங்க, ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க, வாட்ஸ்அப்பில் போடுறாங்க, வாட்ஸ்அப் குரூப்பில் போகுது, அதை தாண்டி இன்ஸ்டாகிராமில் பதிவிடுறாங்க. அதே மாதிரி ட்விட்டர் காலத்தில் அந்த ஃபீடில் அந்த வீடியோ வருது. அது காரணம் என்ன, சீமானவர்களுடைய உழைப்பே கோபி சாகர் வந்து கலாய்க்கலை, கிண்டல் பண்ணலை. மக்கள்கிட்ட சீமானவர்கள் எப்படி உழைக்கிறாங்க அப்படிங்கின்றத கணக்கச்சிதமா அழகா எடுத்து கொடுத்துருக்காங்க. ஒரு கட்சி தலைவரை ட்ரோல் பண்ணி வீடியோ போடுறாங்க, காமெடிக்காக வீடியோ போடுறாங்க, அவங்க எப்படி பிரச்சாரம் பண்றாங்க, அது எப்படி ட்ரோல் மெட்டீரியல் மாறுது, அவங்க எப்படி கண்டென்ட் கொடுக்குறாங்க, அதை வச்சு வீடியோ போடக்கூடிய ஒரு பதிவுல சீமானவர்களுடைய பதிவு மட்டும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. சீமானவர்களுக்காக பேசக்கூடிய அந்த வீடியோ மட்டும் இணையதளத்துல அந்த கட்சிக்காரங்களே பதிவிடுறாங்கன்னா அப்போ அந்த ஸ்கிரிப்ட் எந்த அளவுக்கு சீமானவர்களுடைய அரசியலை அங்க வாட்ச் பண்றாங்க, எந்த அளவுக்கு பாக்குறாங்க என்பதை நம்ம காட்டுது. பரவாயில்ல பெஞ்சிட்டு போட்டோம், அண்ணே அண்ணே பெஞ்சிட்டு ஒன்னும் பிரச்சனை இல்ல, மழை பெய்யுதுனே பரவாயில்ல. ஏன் ஏன் பயப்படுற, கொடையில நின்னு பேசுனே, குடையில எல்லாம் நிக்க வேண்டாம். உங்கள் அனைவருக்கும் குடை இருக்கிறதா? இல்ல அப்புறம் ஏன் என்னைய மட்டும் குடை பிடிக்க சொல்ற? நீ எல்லாம் நினைச்சுக்கிட்டு தானே கேக்குற, பேசுறவனு நினைச்சுக்கிட்டே பேசுற என்ன தப்பு? நாட்டு மக்களுக்காக கத்தி கத்தி இந்த தொண்டை வறண்டு நாசமா போனாலும் பரவாயில்லை. அது மக்கள்கிட்ட எந்த அரசியல் உள்ள போகணும், யாரு பேச தெளிவா தெரியணும், காமெடி விஷயத்துல கூட மக்கள் பார்க்குற அளவுக்கு சீமானுடைய உழைப்பை கட்டுறாங்க. அந்த இடத்துல வந்து ஸ்கிரிப்டை கட்டலை, சீமான் இந்த மண்ணுக்காக இந்த மக்களுக்காக எப்படி உழைக்கிறார் அப்படிங்கிறத ரொம்ப சூப்பராக காமிச்சிருப்பாங்க. இதுதான் உண்மையான வெற்றி. ஒரு பொழுதுபோக்கு தளத்தில் கூட கிண்டல் பண்ணக்கூடிய பதிவுல கூட சீமானனுடைய உழைப்பை காமிச்சு கிண்டல் பண்றாங்க பாருங்க, அதை காமெடியாக்கு நினைச்சாங்க பாருங்க. அந்த இடத்துல தான் சீமானுடைய உழைப்புன்னு ஒன்று இருக்கு. அவர் பேசக்கூடிய விஷயங்கள் ட்ரோல் பண்றதை தாண்டி அவர் உழைக்கக்கூடிய உழைப்பிலிருந்து எடுக்கிறாங்க. இதுதான் உண்மையான வெற்றி. இந்த பரிதாபங்க டீம் இருக்கலாம், இந்த டீம் வந்து இதற்கு முன்னபட்டி பல பிரச்சனைகள் சந்திச்சாங்க. அந்த பிரச்சனைகள் எல்லாம் உறுதுணையாக இருந்தது நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்களும். அதே மாதிரி இதே பரிதாபங்க டீம் வந்து சீமான் அவர்களை கலாச்சி பதிவு போட்டாங்க, டி மான் அப்படின்னு சொல்லி. அதுவும் கூட ரசிக்கப்படி தான் இருந்திருக்கும். அதுவும் கூட சீமானவர்களுடைய பேச்சிலிருந்து நம்மளை கிண்டல் பண்றதை தாண்டி சீமான் இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் அந்த தமிழ் மொழிக்கும் எப்படி போராடுறாரு அப்படிங்கிறத காமிச்சிருந்துருப்பாங்க. அப்படி கலாய்ச்சி எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ, அப்படி எடுக்கப்பட்ட ஒரு சேனலு, அப்படி ஸ்கிரிப்ட் போகக்கூடிய ஒரு சேனல் இருந்து சீமானவர்களுடைய அரசியலை எந்த அளவுக்கு மாத்திருக்குங்கிறத காட்டுது. உண்மையிலேயே இந்த பதிவு வந்து நம்ம வரவேற்கிறோம். இதுக்கு முன்னக்கூட்டி மேட்செட் வந்து அரசியல் பாவங்களில் அவங்க ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க. அதில் இந்த வீடியோ போட்டதுக்கு பிறகு நிறைய கட்சிக்காரங்க மிரட்டினாங்க. அது திமுகவாக இருக்கட்டும் இல்லை டிவிகேவாக இருக்கட்டும், அவங்கள மிரட்டினாங்க இந்த வீடியோ பதிவை நீக்குங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் பரிதாபங்கள் பண்ணக்கூடிய இந்த விஷயத்தை யாரும் மறுப்பு தெரிவிக்க முடியாது. சொல்லப்போனால் திரும்பி நான் பதிவிடுறேன், எந்த கட்சியிலையும் எங்கள் தலைவருக்காக பரிதாபங்கள் வீடியோ போட்டிருக்காங்க, இந்த வீடியோ நாங்கள் வந்து ஸ்டோரியாக வைக்கிறோம், இன்ஸ்டால் நாங்கள் பதிவிடுறோம்னு சொல்லி எந்த கட்சி தலைவருக்கும் பண்ண முடியாது. ஆனால் சீமான் அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்களை பதிவிட்டிருக்காங்கன்னா அண்ணனுடைய திரும்ப சொல்றது காரணம் என்னன்னா, உழைப்பை நம்பி சீமானவர்கள் களத்தில் நின்னாரு. திரும்பி சீமானவர்கள் சொல்லக்கூடிய விஷயம்தான், நான் எவன் முதுகல் இன்னைக்கிட்டே உயரத்தை காட்ட முடியாது, நானே எழுந்து என்னோட உயரத்தை காமிச்சிக்கிறேன்னு சொல்ற அந்த தத்துவம் தான் இன்னைக்கு நிலைச்சு நின்றுருக்கு. பரிதாப அணிகளுக்கு நம்மளோட சேனல் சார்பாக பெரிய வாழ்த்துக்களும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம்.